ரிசரக்ஷன் அண்ட் விமன் இம்பார்ட்டன்ஸ். மூன்றாவது ரிசரக்ஷன் அண்ட் மிஷன். மிஷன் என்ன அர்த்தம்? ஊழியம். உங்களை ஊழியத்துக்கு அனுப்புகிற உயிர்த்தெழுதல். இன்னைக்கு நாம் எல்லாரும் ஊழியம் செய்ய போகணும். இன்னைக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது ரொம்ப நல்லது. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதை விட, நியூ இயர் அன்னைக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதை விட இன்னைக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது அர்த்தம் உள்ளது. அதனால இந்த குடும்பத்தாரை நான் பாராட்டுகிறேன். இன்னைக்கு என்ன பிரியாணியா சொல்லுங்கயா? ஆமா, அது கூட ஆமா சொல்றதுக்கே தயங்குறாரு. சந்தோஷமா இருக்கு. நல்லா ஞானஸ்நானத்தை நீங்கள் உயிர்த்தெழுந்த பண்டிகை வரை காத்திருங்கள். அதுக்காக கிறிஸ்துமஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லல. கிறிஸ்துமஸ்ல கொடுப்பதை விட, நியூ இயர்ல கொடுப்பதை விட உயிர்த்தெழுந்த பண்டிகை கொடுப்பது நாம். ஏனெனில் இன்றைக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல நாட்டிலேயும் சீடராகி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று என்னைக்கு சொல்லப்பட்டது? சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த பண்டிகையாண்டு சொல்லப்பட்டது. அதனால இன்னைக்கு ஞானஸ்நானம் ஐயா இதை நீங்க சொல்லி கொஞ்சம் நிறைய பேரை உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு நிறுத்தி வைக்க. அன்னைக்கு தான் ஞானஸ்நானம், அன்னைக்கு தான் நிறைய ஞானஸ்நானம் கொடுக்கும். இன்னைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி நீங்கள் வெளியே ஓட வேண்டும், ஊழியத்துக்காக ஓட வேண்டும். நான் ஐயா ஜெயபால் ஐயாவை படிச்சுவேன். நான் மாணவனாக இருந்த காலத்திலும் சரி, இங்கே போதகராக பதினாளர்களே உங்களுக்கு தெரியுமல்ல, கீழவாசல்ல ரெவரண்ட் டிஜி ஜெயபால் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு போதகர். என்னை ஒரு இளைஞனாக வளர்த்தெடுத்த போதகர். அவரு உயிர்த்தெழுந்த பண்டிகை அன்னைக்கு என்ன செய்வார் தெரியுமா? சர்வீஸ் முடிஞ்ச உடனே அந்த கீழவாசல் போய் கூட சுத்த வைப்பாரு. முழு சபை வெளியே வந்துங்க, மெகாபோன்ஸ் எடுத்துக்கிட்டு, பெரிய மைக்குகள் எடுத்துக்கிட்டு, பாட்டு பாடிக்கிட்டு, நிறைய டம்மெல்லாம் எடுத்துக்கிட்டு 7 மணி நேரம் சுத்துவோம். அந்த மயமான இடங்கள்லாம் நின்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவோம். அது மட்டும்தான் சொல்லணும்னு நான் சொல்லல. ஆனால் அந்த சகோதரனுக்கு ஒரு நல்ல பழக்கமா இருக்குது. மற்ற நாட்களில் நீங்க செய்றீங்களோ சரி செய்யலையோ, இன்னைக்கு என்ன செய்யணும்? ஏசு உயிர்த்தெழுந்தார், ஏசு உயிர்த்தெழுந்தார்னு நீ சொல்லணும். இப்பதான் நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு. என்ன இருக்கு கையில? என்ன இருக்கு? கைபேசியா? அலைபேசியா? கைபேசியா? சொல்லுங்க. அலைபேசியா கைபேசியா? கையாலைபேசி. இவர் குழந்தைக்கு கையாலைபேசி. அதுல கொஞ்சம் அப்படியே அழகா இருக்கு வார்த்தை அடிச்சு எல்லாருக்கும் கிரீட்டிங்ஸ் அனுப்புங்களே. இந்த நண்பர்களுக்கு அனுப்புங்க, இஸ்லாமிய நண்பர்களுக்கு அனுப்புங்க. இன்னைக்கு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 2 பேருக்கையாவது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லாம நீங்க தூங்க போவே கூடாது. சரியா? அதுக்காக ராத்திரி 12 மணிக்கு திடீர்னு முழிப்பு வந்து பக்கத்தில் இருக்கிறார்களை தட்டி இயேசு உயிர்த்தெழுந்தார் சொன்னீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு உங்க வேலை. அதனால முதல்லயே சொல்லுங்க. உயிர்த்தெழுதல் செய்தியை உலகத்துக்கு சொல்வதற்கு உண்மையான நாள் இந்த நாள். ஏனெனில் இந்த நாள் ஊழியத்தின் நாள். எல்லாரும் ஓடுறாங்க கையில, ரொம்ப பரபரப்பா ஓடுறாங்க. அங்க இருந்து ஓடுறாங்க, இங்க இருந்து அங்க ஓடுறாங்க, சொல்றாங்க. நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன நாள். ஆகையினால நண்பர்களை நான் முடிக்கிறேன். அப்ப 3 பாயிண்ட் சொல்ல போறோம். சொன்னேன். 1, வெற்றியின் நாள். சொல்லுங்க. கடவுளுடைய வெற்றியின் நாள். பயப்பட வேண்டாம், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்கிற நாள். தோல்வியையே கண்டு துவண்டு போன என் அருமையான நண்பனே, அருமையான சகோதரி, உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பதை மறந்து போகாதே. அதிலே தான் எங்களுடைய நம்பிக்கையே ஓடுது. நானும் என்னுடைய மனைவியும் கடந்த 6 மாத காலமாக அந்த உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை ஒன்று இருக்கிறபடியினாலே தான் எங்களுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே பதில் கொடுக்கிறார் என்று நம்பி வாழ்க்கையை தொடர்ந்து முன்னேறினோம். உங்களுக்கும் அந்த நிலை ஏற்படலாம். ஆகையினாலே தைரியமா இருங்கள். ஆண்டவர் உங்களை உயிர்த்தெழச் செய்வார். நியாயமும் நீதியும் நேர்மையும் உண்மையும் கட்டாயம் உயிர்த்தெழும். 2வது, பெண்களாகி நீங்கள் வாக்கியவான்கள். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. பெண்களாகி நீங்கள் வாக்கியவான்கள். பெண்களாய் பிறந்தது பெரிய வாக்கியம். ஏனெனில் உயிர்த்தெழுந்த வல்லமை முதலாவது உங்களை தான் சந்திக்கிறது, பிறகுதான் எங்களிடத்திலே வருகிறது. இது உண்மை. அதனால நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். 3வது, ஊழியத்துக்கு போங்கள், புறப்பட்டு போங்கள். ஊழியத்துக்கு ஆட்கள் தேவை. ஒரு இளைய குழுவின் முதல்வராக இப்பொழுது நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். இளைஞர்களே, குவைட் மெம்பர்ஸ் இல்லையா, ஊழியத்துக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். வாருங்களே,
கல்லூரி பாருங்கள் என்று அழைக்கிறேன். 4 வருடங்கள் கற்று ஆண்டுடைய ஊழியத்தை முழு நேரமாக செய்ய ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். சும்மா யாராச்சும் போய் சொன்னா நம்பாதீங்க. ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. யார் இப்பொழுதுதான் ரொம்ப பேர் வீடி முடிச்சிருக்காங்க, அங்க போக நான் யாராவது சொன்னா நம்பாதீங்க. ஊழியத்துக்கு இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள். பெண் இளைஞர்கள் ரொம்ப தேவைப்படுகிறார்கள். ஆண்கள் மாத்திரமே வரணும்னு நான் சொல்லல. ஒரு பிகாம் ஒரு பிஏ படித்திருப்பீர்களே, ஆனால் ஒரு பிளஸ் டூ மட்டும் தான் முடிச்சிருக்கேன் ஐயா, எனக்கு 25 வயசு ஆச்சு, இனிமே பிகாம் நான் படிக்க முடியாதுன்னா வாங்க, கல்லூரிக்கு வாங்க, உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உங்களுக்கு பாடம் கற்றுத் தருகிறோம், ஆண்டவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களை பங்கு பெறுங்கள் என்று அன்பாக நான் அழைக்கிறேன். இதை ஒரு சவாலாக சொல்லி